சவுதி அரேபியாவில் வேலை இழந்து தவிக்கும் தமிழர்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சவுதி அரேபியாவின் தமாம் என்ற பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்த 2000 இந்தியர்களுக்கு கடந்த 9 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதில் தமிழர்கள் 39 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்குள்ளவர்கள் கூறியுள்ளனர். இந்திய அரசு தங்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் தமிழக அரசு உதவிகள் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 9 மாதம் ஆச்சு, சம்பளம் கிடையாது. சாப்பாட்டுக்கு காசு கொடுக்காம காசு நிப்பாட்டி அது 4 மாதம் ஆச்சு. இங்கே எங்கள்கிட்ட எந்த ஒரு வழியும் இல்லை. நாங்கள் இங்கே எந்த காசு போனால் எதுவும் இல்லாமல் நாங்கள் சும்மா இருக்கோம். இந்த நிலையில் குடும்பத்துக்கு எங்களால் 9 மாதமாக பணம் அனுப்பாதனால அங்கே எங்களுக்கு பயங்கர கஷ்டம். பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலை. பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு எந்த செலவுமே கிடையாது. வீட்டில் சாப்பாட்டுக்கு பெரிய கஷ்டம். இதுக்கிடையில் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இந்த நிலையில் இந்தியன் எம்பாசி மூலியமாக எங்களை இங்கேருந்து கூட்டி போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவுக்கு அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் வேலை பார்த்த கம்பெனியில் எங்களுக்கு உள்ள சம்பளம் 9 மாத சம்பளமும் கிடைக்கல. அது கிடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது இப்போ எங்களுக்குள்ள சர்வீஸ் பெனிஃபிட் இருக்குது, அதுவும் கிடைக்கல. இது எல்லாத்துக்கும் சேர்த்து கேஸ் போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்திய கவர்மெண்ட்லேருந்து இந்தியன் எம்பாசி மூலியமாக கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் எப்போ பாஸ் ஆகும், எப்போ கிடைக்கும் கையில் பணம் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக சொல்கிறாங்கல்ல. எங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊருக்கு இங்கேருந்து இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், ஊருக்கு போங்க, அதுக்கு எப்போ வேணால் கிடைக்கும்போது நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி கூட்டியாராங்க. இதுக்கிடையில் எங்களுக்கு எந்த ஒரு வழி இல்லாமல் இருக்கோம். தயவுசெய்து எங்களுக்கு முதல்வர் அம்மா அவர்கள் ஏதாவது எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு உதவி பண்ணுங்கள்.